என்ன குரு பயிற்சி ஆயிடுச்சுங்களா? அவ்வளோதான். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் குரு பயிற்சி ஆயிடுச்சு. ஆனால் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு புதன்கிழமை தான். புதன்கிழமை 10:58க்கு குரு பயிற்சி ஆகுது. இந்த திருக்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம் எல்லாம் விடுங்க சார். எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரே பிரச்சனை தான். குரு பயிற்சி முடிஞ்சிருச்சு. இந்த சனி பயிற்சி கூட முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. திருக்கணிதமா வாக்கியமா இந்த பஞ்சாயத்துக்கு நம்ம போகிறத விட மாறிடுச்சு. அப்போ அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். நீங்கள் தைரியமாக ஒரு பயமோ நீங்கள் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸு டிவியில் யூடியூப்பில் இதெல்லாம் அப்போ 4ஆம் தேதி தானா இல்லை இப்போ தானா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்கே போகாது. எது எப்படி இருந்தாலும் இந்த பார்வைங்கிறது நமக்கு வந்துடும். இந்த 2-3 நாளில் அந்த பார்வை வராமல் இருக்குமா? ஆகவே அந்தந்த ராசிக்கு நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு குரு எங்கே இருந்தார், அவர் சாதகமாக இருந்தாரா பாதகமாக இருந்தாரா, அதிர்ஷ்டத்தை தருவாரா, அவருடைய பார்வை எங்கே இருந்தது அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குரு சாதகரா பாதகரா போதகரா அப்படிங்கிறத பார்க்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தான் அந்த குருவினுடைய முழுமையான பலனை நீங்கள் பெற முடியும். ஆகவே என் அன்பு நேயர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இது தேவையில்லாமல் அந்த யூடியூப்பில் சொன்னாங்க, அந்த டிவியில் சொன்னாங்க அப்படிங்கிறத விட உங்கள் ஜாதகம், உங்கள் குடும்ப ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சுப கிரகம், இந்த சுப கிரகம் மாறினது உங்களுக்கு நல்லதை தருமா அப்படிங்கிறத ஒரு முறை நிதானமாக ரிலாக்ஸ்டாக பொறுமையாக. சனி பயிற்சி ராகு கேது பயிற்சினா ஒரு மனோபயம் மனோ கிளேச்சத்தோடு நீங்கள் பார்க்கணும். ஆனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது சுப பலனை கொடுக்க போகிறாரு. அதிகமான சுப பலனை எப்படி பெறுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ எப்படியெல்லாம் தானம் செய்யணும், எப்படியெல்லாம் தர்மம் செய்யணும், எந்த கோவில்களுக்கு போய் எந்த இறைவனை நம்ம வழிபடணும், இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். சுப பலன் அதிகமாக கிடைக்கும், கெடுபலன் குறையும். கெடுபலன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம். என்னுடைய சேனல்லையே நம்ம குரு பயிற்சி பலன்கள் நான் நிறைய சொல்லியிருக்கேன். முன்னாடி போய் பாருங்கள், நிறைய இருக்குது. வேறு என்னங்க, சந்தோஷமாக வாழ்வது எப்படி, அதற்காக பார்ப்பது தான் ஜோதிடமே ஒழிய பயப்படுவதற்காக அல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேசுவோம். வாய்ப்பளி